ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் புதுசாக வீட்டுக்கு பிலிப்ஸ் எக் குக்கர் வாங்கியிருக்கேன். இப்போ இதை இந்த பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பிலிப்ஸ் எக் குக்கர் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. கீழே பிளாக்கு, மேலே ஒயிட் கலராக ரொம்ப குட்டியாக சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேனுவல் கொடுத்துருக்காங்க. எப்படி ஒர்க் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அழகாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க. அந்த எக் குக்கர் எங்கேயுமே மூவ் ஆகாத மாதிரி நல்லா டைட்டாக அழகாக அதுக்கு ஒரு அட்டை பாக்ஸ் போட்டு சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எக் குக்கர் எடுத்துடலாம். இப்போ இதுக்கு அழகாக ஒரு கவர் போட்டிருக்காங்க. இப்போ கவர் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். வாவ், சூப்பராக இருக்குது. நல்லா க்யூட்டாக குட்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. கொஞ்சம் பிளேஸ் தான் இதை வைக்கிறதுக்கு தேவைப்படும். வயரும் பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெஷரிங் கப் கொடுத்துருக்காங்க. நம்ம வாட்டர் எவ்வளவு லெவல்ஸ் ஊற்றணுன்றதை மெஷர் பண்ணுறதுக்காக. அதுலேயே ஹார்ட் பாயில் எக்கு, சாஃப்ட் பாயில் எக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது ஸ்டீமிங் ட்ரே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றி வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்காக ஸ்டீமிங் ட்ரே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமா. இது எக் ட்ரே. இதில் 6 முட்டை அளவு நம்ம அவிக்கிறதுக்காக வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது பார்க்கவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பிளேஸில் தான் வாட்டர் ஊற்றணும். இதான் மெயின் யூனிட். அதுக்கடுத்து சூப்பராக பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த பட்டன். இப்போ நம்ம எக் எப்படி பாயில் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரேயில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வயர் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப வயர் பெருசாக இருக்காதனால இதை நீங்கள் ப்ளக் பாயிண்ட் பக்கத்துலேயே வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். அவ்வளோ வயர் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து இதை பார்த்திங்கன்னா மெஷரிங் கப். இதில் வாட்டர் எவ்வளவு முட்டைக்கு எவ்வளோ வாட்ரு ஊற்றணுன்றதை இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு கரெக்டாக பார்த்து ஊற்றுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். இதுக்குள்ளே லைட்டாக ஊசி மாதிரி இருக்கும். அது எதுக்காகனா முட்டையோட மண்டையில் ஒரு ஓட்டை போடுறதுக்காக. அப்போ தான் முட்டை வெடிக்காமல் இருக்கும். நம்ம வீட்டில எல்லாம் முட்டை வேக வைக்கிறப்ப வெடிப்பு இருக்கும்ல, அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த முட்டையை அந்த இதை யூஸ் பண்ணி முட்டையில் மண்டையில் ஒரு ஓட்டை போட்டுறணும். அப்போ தான் முட்டை வேக வைக்கிறப்ப வெடிக்காமல் இருக்கும். இதே மாதிரி எல்லா முட்டையிலையுமே நீங்கள் எத்தனை முட்டை யூஸ் பண்ண வேக வைக்க போகிறீங்களோ அத்தனை முட்டை மண்டையில் லைட்டாக இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம். நீங்கள் போடாமையும் கூட வச்சுக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு தடவை ட்ரை பண்ணுறதுனால எப்படி இருக்குன்றதுக்காக நான் மண்டையில் ஓட்டை போட்டுட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே வரிசையாக அடுக்கி வச்சுருங்க. அப்புறம் இந்த மெஷரிங் கப்பில் உங்களுக்கு எத்தனை முட்டைக்கு எவ்வளவு தண்ணி ஊற்றணுன்ற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு கரெக்டாக நீங்கள் தண்ணி வச்சு ஊற்றிக்கோங்க. இப்போ 6 முட்டைக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு நான் தண்ணியை ஊற்றிருக்கேன். கரெக்டாக நடுவில் ஊற்றுங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி மேலே வந்தாலும் பரவாயில்ல. இப்போ சாஃப்ட் பாயில் ஏக்கு, ஹார்ட் பாயில் ஏக்கு ஒவ்வொன்றுக்கு தண்ணி மாறும். அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரேவை கரெக்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். நீங்கள் தப்பாக வச்சிங்கன்னா அது கரெக்டாக லாக் ஆகாது. கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக அதில் ஃபிட் ஆயிரும். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ ப்ளக் பாயிண்டில் மாட்டிட்டு இப்போ நம்ம ஆன் பண்ணிடுவோம். நீங்கள் ஆன் பண்ணதுக்கப்புறம் அவனுக்குள்ளே ஒரு லைட் எரியும்.
இப்போ வந்து முட்டை வேகுது. நான் இப்போ 6 முட்டை வச்சுருக்கிறனால எனக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கிடும். நான் டைம் வந்து செக் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக 20 மினிட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கிடுது. நீங்கள் முட்டை எவ்வளோ கம்மியாக இருக்கிறீங்களோ அதுக்கேற்றாப்புல டைமும் வந்து ரொம்ப கம்மியாகும். இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். முட்டை எல்லாமே இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. மூடி எல்லாமே வந்து நல்லா தண்ணியாகிடுச்சு. முட்டை இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வெந்ததுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல கீன்னு சவுண்டு கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து அந்த மாதிரி உங்களுக்கு சவுண்டு கேட்டுருச்சுன்னா முட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படியே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து ரிவர்ஸாக வந்து இது பண்ணணும், பட்டன் அந்த இதை வந்து திருப்பணும். அவ்வளோதான், முட்டை வெந்துருச்சு. உடனே ஓப்பன் பண்ணாதீங்க. ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ முட்டையை பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் தெரியல, இது ஃபஸ்ட் டைம்னால ஃபஸ்ட்டு நம்ம வந்து முட்டையை வந்து எப்படி வெந்திருக்குன்றதை வந்து உடச்சி பார்த்துடலாம். இப்போ வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் வந்து முட்டையை வந்து உடைங்க. இப்போ வந்து முட்டையை வந்து நம்ம கட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி குக் ஆகிருக்குன்னு. வாவ், சூப்பராக வந்து முட்டை வந்து குக் ஆகிருக்கு. ஹாட் பாயில் எக்கில் தான் வந்து நான் வந்து அந்த செட்டிங்ஸ் அந்த வாட்டர் மெஷர்மெண்ட்டு போட்டேன். இதே இது வந்து சாஃப்ட் பாயில் எக்குன்னா இன்னும் டைமிங் கம்மியாகும். நம்ம வந்து முட்டை வந்து நல்லா ஈக்குவலாக எல்லா முட்டையும் ஒரே அளவில் குக் ஆகிருக்கும். இது வந்து ரொம்ப யூஸு. இப்போ வந்து ட்ரேவை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. பரவாயில்ல, இதை தொடச்சிட்டா போயிடும். அதுக்கு வந்து லைட்டாக வினிகர் வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் லைட்டாக வினிகர் அப்ளை பண்ணி நீங்கள் தொடச்சிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக போயிடும். எக் ட்ரேவும் அந்த ஸ்டீமிங் ட்ரே மட்டும்தான் டிஷ்வாஷர் சேஃப். மிச்சம் எதுவுமே வந்து டிஷ்வாஷரில் போடக்கூடாது. மூடி கூட வந்து போடக்கூடாது. அவ்வளோதான், க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வந்து பளிச்சுன்னு போயிடும். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த எக் குக்கர் வாங்க போகிறீங்க அப்படின்னா உள்ளே என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குன்றதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மூடி இருக்கும். அதுக்கடுத்து வந்து மெஷரிங் கப்பு, அதுக்கு அடியிலேயே வந்து முட்டையை ஓட்டை போடுற மாதிரி ஒரு ஷார்ப்பாக வந்து ஒன்று இருக்கும். அதுக்கடுத்து வந்து ஸ்டீமிங் ட்ரே இருக்கும். அடுத்து எக் ட்ரே இருக்கும். கீழே வந்து அந்த மெயின் யூனிட் இருக்கும். அதில் தான் வந்து நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணுவோம். அதுக்கடுத்து இந்த பட்டன்ஸ் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதான்றதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எக்கை வந்து 3 டைப்ஸாக பிரிச்சுக்கலாம். ஹார்டு எக், மீடியம் எக் அண்டு சாஃப்ட் எக். ஹார்டுன்றது வந்து நல்லா குக் ஆகணும். மீடியம்ன்றது வந்து ஓரளவு குக் ஆனால் போதும். சாஃப்ட்டுன்றது வந்து லைட்டாக குக் ஆகியிருக்கும். இதுக்கு வந்து ஒவ்வொரு முட்டைக்கும் எவ்வளவு வந்து எம்எல் தண்ணி வைக்கணும்னு போட்டிருக்காங்க. இதை டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஹார்டு எக் அப்படின்னா ஒரு எக்குக்கு வந்து 117 ml தண்ணி ஊற்றணும். 3 எக்குக்கு 110 ml தண்ணி ஊற்றணும். 6 எக்குக்கு வந்து 96 ml வந்து தண்ணி ஊற்றணும். இது வந்து மீடியம் எக் அப்படி ஒன்று போட்டிங்கன்னா நீங்கள் வந்து 65 ml, 3னா 54 ml, 6னா 45 ml. சாஃப்ட் பாயில் எக்குக்கு வந்து 1 போட்டிங்கன்னா 53 ml, 3 போட்டிங்கன்னா 45 ml, 6 போட்டிங்கன்னா 39 ml தண்ணி மட்டும் கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் படி நீங்கள் வந்து தண்ணியை வந்து ஊற்றிடுங்க. அப்போ தான் முட்டை வந்து நல்லா பெர்ஃபெக்டாக வந்து குக் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ முட்டையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ போச்டு எக் ட்ரே அது யூஸ் பண்ணுறீங்கன்னா 3 எக் தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஹார்டு, சாஃப்ட்டு, மீடியம் அதிலே இருக்குது. ஹார்டுக்கு வந்து நீங்கள் 1 எக் போட்டிங்கன்னா 110 ml, 2 எக் போட்டிங்கன்னா வந்து 15 ml, 3 எக் போட்டிங்கன்னா 100 ml வாட்டர் ஊற்றணும். இது வந்து மீடியம் பாயிலாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 எக்குக்கு வந்து 85 ml, 2 எக்குக்கு வந்து 82 ml, 3 எக்குக்கு வந்து 76 ml. இது சாஃப்ட் பாயில் எக் அப்படி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 எக்குக்கு வந்து 76 ml, 2 எக்குக்கு 72 ml, 3 எக்குக்கு வந்து 68 ml வந்து நீங்கள் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ட்ரேல் அந்த வாட்டர் மெஷரிங் கப்பில் வந்து எவ்வளவு தண்ணி வந்து ஊற்ற சொல்லியிருக்காங்களோ அந்தளவு ஊற்றுனீங்கன்னா தான் ரிசல்ட்டு வந்து கரெக்டாக இருக்கும். எக் ட்ரே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப
கரெக்டான சைடு வந்து நீங்கள் வந்து ஃபிட் பண்ணால் மட்டும்தான் வந்து எக் ட்ரே வந்து அதில் கரெக்டாக ஃபிட் ஆகும். நீங்கள் வந்து தப்பான சைடு வந்து இப்படி வச்சிங்கன்னா வந்து எக் ட்ரே வந்து ஃபிட் ஆகாது. நீங்கள் அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து எக் ஷெல்லில் வந்து நீங்கள் வந்து ஓட்டை போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கலாம். அது ஏன்னா குக் பண்ணுறப்ப எக்கு வந்து அந்த செல் வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ வந்து நீங்கள் முட்டையெல்லாம் அடுக்கி வச்சதுக்கப்புறம் கரெக்டாக வந்து மூடியை வந்து மூடி வைக்கணும். இதே இது வந்து நீங்கள் வந்து ரிவர்ஸாக வந்து நீங்கள் மூடியை மூடிட்டீங்க அப்படின்னா வந்து மூடி மூடாது. அதனால் அதை கரெக்டாக வந்து நீங்கள் மூடியை பார்த்து மூடணும். அதுக்கடுத்து வந்து முட்டை வந்து குக் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து கீன்னு சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போனா முட்டை வந்து குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் நீங்களாக வந்து அதை வந்து ரிவர்ஸாக வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ முட்டை எல்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து சவுண்டு கேட்டோடனே நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் வந்து அந்த தண்ணி வந்து பட்டுரும். ஸோ வந்து நீங்கள் அதுக்காக க்ளவுஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமே வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. முட்டை வந்து ரெடியாக இருக்கும். இதை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மூடி அப்புறம் வந்து மெஷரிங் கப் இதை வந்து நம்ம வாட்டரில் வந்து கழுவிக்கலாம், அப்புறம் தொடச்சிக்கலாம். ஆனால் டிஷ்வாஷர் வந்து சேஃப் கிடையாது. டிஷ்வாஷரில் போடக்கூடாது. எக் ட்ரே ரெண்டுமே வந்து கழுவிக்கலாம், தொடச்சிக்கலாம். டிஷ்வாஷரும் சேஃபு. ஓகே, கீழே உள்ள மெயினான ட்ரே, அந்த மெயின் ட்ரே வந்து எதுக்காகனா அதை வந்து நம்ம கழுவக்கூடாது. ஒன்லி தொடச்சி மட்டும்தான் எடுக்கணும். டிஷ்வாஷர் சேஃப் கிடையாது. இப்போ வந்து வாட்டர் வந்து ஹார்டாக இருக்கிறனால லைம் ஸ்கேல் வந்து இந்த மெஷினில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா 30 ml வந்து வினிகர் ப்ளஸ் 30 ml வந்து வாட்டர் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து எம்டியான எக் ட்ரே வச்சு மூடி போட்டுருங்க. இப்போ வந்து 3 மினிட்ஸ் வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. 3 மினிட்ஸ் ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆட்டோமேட்டிக்காக. இப்போ வந்து 1 to 130 ஹவர்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த லைம் ஸ்கேல் வந்து ஃபார்ம் ஆனது வந்து போயிடும். இப்போ வந்து நம்ம இந்த எக் குக்கர் வந்து நம்மளுக்கு வந்து யூஸாக இல்லையான்றதை வந்து சொல்ல போகிறேன். அதாவது வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து பாத்திரத்தில் வந்து எக் அவிச்சிங்க அப்படின்னா அதாவது வந்து அதில் என்ன ஆகும்னா லைட்டாக ஒயிட்டாக ஃபுல்லாமே வந்து அந்த பாத்திரமே வந்து யூஸ் ஆகாமல் போயிடும். அந்த மாதிரி இருக்கும். இதே இது வந்து நீங்கள் எக் குக்கரில் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். ஒரு அதாவது வந்து இதோட மைனஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 6 எக் அளவு தான் வந்து நம்ம வந்து பாயில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதை வந்து லைட்டாக மெயின்டைன் பண்ணாலே போதும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 3 டைப்ஸ் ஆஃப் எக்கு வந்து நம்ம திடீர்னு சாஃப்ட் எக் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்டு எக் இந்த மாதிரி பிரித்து வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கிட முடியும். இப்போ வந்து வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1 முட்டை 2 முட்டை அவிக்கிறதுக்கு வந்து நம்ம பாத்திரத்தை எடுத்து தண்ணி ஊற்றி இப்படி அவிச்சு கொடுக்குறப்ப டைம் வந்து வேஸ்ட் ஆகும். இதே இந்த எக் குக்கர் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் ஈஸியாக வந்து முட்டையை வந்து பாயில் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் டைம் வந்து ரொம்பவே வந்து சேவ் ஆகும். உங்கள் வீட்டில் வந்து இந்த எக் குக்கர் இருந்துச்சுன்னா இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுதான்றதை வந்து மறக்காமல் வந்து ரிப்ளை பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.